வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஆகஸ்ட் 28 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் 5 அளவு முறை என்பது குறித்து பேசுகிறார். வாருங்கள் கேட்போம். திருவள்ளுவர் சொல்வார் அல்லவா, சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்று. இந்த 5 வகைகளினாலே, அதாவது சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற இந்த 5 வகையினாலே வழியினாலே நாம் பெறுகிற இன்பம் என்பது ஓரளவிற்கு அது இன்பமாக இருக்கும், பிற்பாடு அது துன்பமாக மாறிவிடும் என்கிற செய்திகளையெல்லாம் அடக்கியது இந்த வள்ளுவ வரிகள். அது மட்டுமல்ல, இதில் அறிவியலும் பொதிந்திருக்கிறது. நம் உடலிலே உயிர் சக்தி, உயிர் ஆற்றல் இருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த உயிராற்றலின் மூலமாகத்தான் இந்த புலன்களை 5 புலன்களை இயக்கி இந்த 5 வகையான தன்மைகளை நாம் ரசிக்க முடிகிறது அல்லது அனுபவிக்க முடிகிறது. அப்படி என்றால் அந்த அனுபவிப்பதற்கு உயிராற்றல் தான் தேவைப்படுகிறது என்பது நிதர்சனம். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த புலன்களை பயன்படுத்துகிறோமோ, அதன் மூலம் அனுபவத்தை கூட்டுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய உயிர் சக்தி செலவாகிறது என்கிற வகையினை, உண்மையினை தெரிந்து கொண்டால் அவன் வசம் இந்த உலகம் என்று வள்ளுவர் கூறுகிறார். தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய், இதே உயிர் சக்தி தான் எண்ணம் என்று தோன்றுவதற்கும் அது மனமாக இயங்குவதற்கும் மூலசக்தியாக இருக்கிறது. எனவே அதனையும் சேர்த்து அழகாக சொல்லுகிறார். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற இந்த 5 வகைகளிலே அளவு முறை காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றினால்தான் நாம் நம்முடைய உடலினை சிறப்பாக வைத்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன என்று கேட்டால், அளவு முறை என்பது வெறும் சொல்லல்ல, அது உண்மை தொடர். இந்த 5 அளவும் வேண்டும், முறையும் வேண்டும் என்று அற்புதமாக தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது உறக்கமானால் 8 மணி நேரம், முறை என்றால் அது இரவில் தான் உறக்கம், உணவென்றால் 3 வேளை, ஒரு அளவிற்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்கிற அந்த அளவில் தான் சாப்பிட வேண்டும். இப்படியாகத்தான் எண்ணமும் கூட எந்த அளவுக்கு எண்ண வேண்டும், எந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டும், எந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய மனதிற்கு அமைதியை தர வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து நாம் இந்த 5 அளவும் முறையும் காப்பாற்றினால் வாழ்க்கை செம்மையடையும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.